திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. மார்கழி மாதம் 28வது நாள் திருவம்பாவையை ஒட்டி சில சிந்தனைகளை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அந்த வரி என்பது, ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் அப்படிங்கிற அந்த வரியைத்தான் சிந்திக்க இருக்கின்றோம். சிவபெருமான் செய்கின்ற எல்லாவற்றையுமே திருவிளையாடல்னு சொல்கிறோம். ஆடல் காணீரோ திருவிளையாடல் காணீரோ அப்படின்னு அவள் ஆடுகின்ற எல்லாத்தையும் திருவிளையாடல் அப்படின்னு சொல்கிறோம். திருக்கூத்துன்னு சொல்கிறோம். அப்போது அது என்ன விளையாட்டு அப்படின்னு அவன் முதல்ல விளையாட்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய வச்சுப்பா. அவள் என்ன பண்ணுவா, இந்த குழந்தைய எப்படியாவது விளையாட்டில் சேர்த்துக்கங்க அப்படின்னு பெரிய குழந்தைங்கிட்ட கேட்பா. பெரிய குழந்தைங்க வேணான்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைக்கு விளையாட தெரியும், இருந்தாலும் இந்த குழந்தைய சேர்த்துக்கோங்கப்பா அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த குழந்தையும் ரொம்ப சந்தோஷமாக போய் அந்த விளையாட்டில் கலந்துக்கும். ஆனால் அந்த தாய்க்கு தெரியும் இந்த குழந்தை எப்போ வெற்றி பெறும், எப்போ தோல்வி பெறும், அதெல்லாம் அந்த தாய்க்கு தெரியும் இந்த குழந்தைக்கு. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணும், வெற்றி பெறும்போது குதூகலிக்கும், தோல்வி வரும்போது அப்படியே துவண்டு விழும். கடைசியில் அந்த விளையாட்டு முடிஞ்ச உடனே அந்த குழந்தைய திரும்பவும் வாரி அணைத்து கொண்டு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கண்ணு, இது ஒரு விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லுவாள். அந்த தாய்க்கு அது விளையாட்டு, ஆனால் அந்த குழந்தைக்கு அது சீரியஸான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அந்த தாய்க்கு அந்த குழந்தை எப்போ வெற்றி பெறும் தோல்வி பெறும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருந்தனால அது விளையாட்டு. அதுபோலத்தான் சிவபெருமான் இந்த ஆன்மா இந்த உலகத்துக்குள்ளே வரும்போது எப்போ இது வெற்றி பெறும் எப்போ தோல்வி பெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சே அவன் அனுப்புறனால தான் இது அனைத்துமே அவனுக்கு விளையாட்டு. நமக்கு அது தெரியாதனால அது சீரியஸாக நம்ம நினச்சிட்ருக்கோம். நாமளும் நம்மளுடைய மொத்த அந்த வாழ்வியலுடைய விஷயங்களில் வெற்றியும் தோல்வியும் சமமாக பாவிச்சோன்னா நமக்கும் இது விளையாட்டு, இந்த வாழ்க்கை என்பது விளையாட்டாகவும் எளிமையாகவும் இருக்கும். ஆனால் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அவன் செய்கிற திருவிளையாடலை நாம் சொல்லவே முடியாது, அது எப்படின்னு கணிக்கவே முடியாது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இளையான்குடி மாறனாரை அவ்வளோ கஷ்டப்படுத்தி வறுமைக்கு உட்படுத்தி அவரை ஆட்கொள்கின்றான். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்முடைய ஆனாய நாயனார் புல்லாங்குழல் இசைத்து கொண்டே இருக்கின்றார், அவரையும் ஆட்கொள்கிறான். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பிள்ளைக்கறி கொடுத்தாதான் முக்தின்னு சொல்லி அவ்வளோ அலக்களிக்கிறான் சிறுத்தொண்ட நாயனாரை. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நமக்கு வாயிலார் நாயனார் அப்படியே மணக்கோயில் கட்டி மணக்கோயிலேயே பெருமானை பாவித்து அவருக்கு அருள் செய்கின்றான். அவன் எளிமையாக ஒருவருக்கு அருள் செய்கிறான், ஒருவருக்கு ரொம்ப கடுமையாக அருள் செய்கிறான் அப்படிங்கிறது அவரவர் வினை பொறுத்து. ஆகவே அவனுடைய விளையாட்டை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் நாம் ஒன்று செய்ய முடியும், எல்லாம் வெற்றி தோல்வியும் சிவபெருமான் திருவடிக்கே பணித்து விட்டு நாமும் அவன் எப்படி எல்லா வெற்றியும் தோல்வியும் சமமாக இருக்கானோ நாமும் வெற்றி தோல்வியெல்லாம் சமமாக இருந்தோம்னா அவன் ஆடுகின்ற எந்த விளையாட்டுலையும் நமக்கு வழி இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அன்றைய தினம் நமக்கு பெருமானுடைய திருவிளையாடல் புரியும். அப்பேற்பட்ட திருவிளையாடல் ஆடுகின்ற பெருமானுடைய திருக்கழலை போற்றி செய்கின்றேன், அடியார்கள் திருவடியை போற்றி செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.